அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், எவர்கள் அல்லாஹ்வை நம்பி சும்ம இஸ்தகாமு மிக உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு வானவர்கள் இறங்கி அல்லாஹ் தஹஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது என்ற இந்த செய்தியை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலே அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வை நம்பி அந்த கொள்கையிலே எவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் மகத்தான வெற்றியையும் அருளையும் தருவான் என்ற வாக்குறுதியை வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனம் நபி அவர்களுடைய காலகட்டத்திலே இறங்கினாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சரியான ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை நமக்கு தருகிறது. ஏதோ இந்த நேரத்திலே, இந்த நூற்றாண்டிலே, இந்த காலகட்டத்திலே இறங்கிய ஒரு உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. எந்த அடிப்படையில் என்றால், கடந்த ஜூலை 4 ஒரு பேரணி மாநாடை நாம் நடத்தினோம். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் படிப்பிலையும் வேலை வாய்ப்பிலையும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கோடு சமுதாய பிரச்சனைகளை கையில் எடுத்து நாம் போராடினோம். இந்த போராட்டத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு பெரிய அருளையும் ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்பதுதான் உண்மை. என்ன காரணம்? சற்று நீங்கள் நம்முடைய வரலாறுகளை நோக்கி பார்த்தீர்கள் என்றால், இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறை போன்றும் நபிமார்களுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த வரலாற்றை போன்றுதான் நம்முடைய வரலாறும் தொடர்கிறது. இது நபிமார்களோடு ஒப்பிட்டு பேசுகிறோம் என்று நினைத்து விடவும் கூடாது. ஈமான் கொண்டவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வார்கள். அதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் அருளை தருகிறான் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிலையும் நாம் பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி அவருடைய காலத்தை நீங்கள் எடுத்தால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய வரலாறு நாம் ஒவ்வொருவருமே படித்த தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. கது கானலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய விஷயத்திலே, அவர்களுடைய வரலாற்றிலே உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. வல்லதீன ஆமனு, அந்த இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்டார்களே, அல்லாஹ்வை நம்பினார்களே, அவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எதிலே முன்மாதிரி என்பதை அல்லாஹ் சொல்லும் போது, இது காலூ லி கௌமிஹிம் இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். அந்த மக்களும் அந்த இப்ராஹிம் நபியும் அவர்கள் சொன்னார்களே, அந்த காபிர் கூட்டத்தை எதிர்நோக்கி, அந்த இணை வைக்கக்கூடியவர்களை நோக்கி சொன்னார்களே, உங்களை விட்டும் அல்லாஹ்வை விட்டு எதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம். மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு எந்த கொள்கையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த கோட்பாடிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அதுல இருந்து நாங்கள் விலகிக் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்களே, இந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், நிராகரிக்கிறோம். அவ்வளவு துணிவாக அவர்கள் பேசினார்கள். ஓ பதா பைனனா ஓ பைனகுமுல் அதாவத்து வல் பக்லா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே விரோதங்களும் கோப தாபங்களும்
இது போன்ற பிரச்சனைகள் தான் இருக்கும். எதுவரை ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்கள் நம்புவோம் என்று நீங்கள் சொல்வீர்களே, அதுவரையிலையும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த விதமான பாசமும் இல்லை, பந்தமும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்களே. இப்ராஹிம் நபியும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் சொன்னார்களே. அந்த விஷயத்தில் உங்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். இப்ராஹிம் நபி அவர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், தங்களுடைய சமுதாயத்திலே அவர்கள் மிக பிடிப்பாக உறுதியாக இருந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். எந்த விஷயம்? கொள்கை என்றால் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், அதிலே வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது, அதிலே அண்ணன் தம்பி உறவு என்ற பாசத்தை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடாது. கொள்கை என்றால் கொள்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சகோதரர்கள், கொள்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே சகோதரிகள். அதே நேரத்தில் கொள்கையை தாண்டி ஒருவன் இருப்பான் என்றால் அவன் உடன் பிறந்தவனாக இருந்தாலும், தாய்மாமனாக இருந்தாலும், பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் எனக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று அவர்கள் துண்டித்தார்கள். அவர்கள் துண்டிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் பிரதானமாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அந்த செய்தியினுடைய இறுதி வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் விரும்பினால் எவர்களை நீங்கள் பகைக்கிறீர்களோ, எவர்களை நீங்கள் விரோதி என்று போற்றுகிறீர்களோ, எவர்களுடைய உறவு தேவையில்லை என்று நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்களோ, அந்த விரோதிக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை, ஒரு நட்பை அல்லாஹ் நாடினால் ஏற்படுத்துவான். வல்லாஹு கதீர், அல்லாஹ் அதற்கு சக்தி பெற்றவன், அல்லாஹ் அதற்கு ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே முடிக்கிறான். இந்த செய்தி, இப்ராஹிம் நபியுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம். கொள்கை என்றால் அதிலே நீ மிக தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே தடம் மாறுவது, தடம் புரளுவது, அல்லது அதிலே கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிறது, வளைஞ்சு கொடுப்பது, இது இருக்கக்கூடாது. நீ பகைமையை ஏற்படுத்தி கொள்கைக்காக, இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, இந்த இஸ்லாத்திற்காக, மார்க்கத்துக்காக நீ இந்த விரோதத்தை ஏற்படுத்தி, நீ ஏற்படுத்தின அந்த விரோதத்தை அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு மத்தியிலே இணைப்பான். இதை இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், நீ அல்லாஹ்வை நேசி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி எந்த தீமையும் எதிர்த்து நீ போராடு. போராடினால், அவர்களை எதிர்த்தால், அவர்களை வேண்டாம் என்று நீ ஒதுக்கி தள்ளினால், அல்லாஹ் அந்த கூட்டத்தை ஒதுக்கி தள்ளி அந்த கூட்டத்தை அல்லாஹ் நாடினால் சேர்த்து வைப்பான். இதைத்தான இந்த மாநாட்டில் நாம பார்த்தோம். நம்முடைய வரலாறை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 80களிலே இந்த ஏகத்துவத்தை இந்த தமிழக மண்ணிலே எடுத்து சொன்னோம். அன்றிலே இருந்து இன்று வரையிலையும் பிரிவினை, பிரிவினை, பிரிவினை. நம்முடைய ஜமாத்துக்கு இன்னொரு பேரு பிரிவினை ஜமாத்து. இதுதானே நாம சம்பாதித்தது. எதை சம்பாதித்தோம்? கொள்கையை சம்பாதித்தோம். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சம்பாதித்தோம். மக்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இதிலே நிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் அதிலே கரெக்டாக, சரியாக இருந்தோம். இதனால் ஒற்றுமையை விரும்புகிறோம் என்று பேசக்கூடியவர்கள், எங்களுக்கு அதுதான் பிரதானம் என்று பேசக்கூடியவர்கள், அத்தனை ஜமாத்துகள் அல்லது அத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள், நம்மை திட்டாதவர்கள் யாரும் உண்டா? இன்றைக்கு இன்டர்நெட்டை நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தாலும், அல்லது வேறு வேறு இடங்களில் நீங்கள் சென்றாலும் அத்தனை பேரும் குறி வைத்து தாக்குவது நம்முடைய ஜமாத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்? ஆனா அவங்க அத்தனை பேரும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய விவகாரங்கள் இருந்தும் எப்படி இந்த கூட்டம் வந்தது? எப்படி இவ்வளவு ஜனங்கள் வந்தார்கள்? ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பேரணிகளிலே பங்கு பெற்றார்களே. நடக்க முடியாதவர்களும் ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு இந்த பேரணியிலே வந்தார்களே. எப்படி இது சாத்தியம்? தௌஹீத் ஜமாத் உறுப்பினர்களா? அத்தனை பேரும் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களா? இல்லையே. சுன்ன ஜமாத்தை சேர்ந்தவர்கள், நாம் யாரை எதிர்க்கிறோமோ அந்த மக்கள் அணி அணியாக, சாறை சாறையாக தங்களுடைய காசுகளை, பணங்களை செலவழித்துக் கொண்டு இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் இது அதிசயம் இல்லையா? இது ஆச்சரியம் இல்லையா? இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? நம் கண்ணு முன்னாலே அல்லாஹ் அவனுடைய அருளை காட்டுகிறான் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இல்லையா? எடுத்துக்காட்டு இல்லையா? உண்மையிலேயே அது ஆச்சரியம். இத்தனை ஜனங்களை, இத்தனை மக்களை, லட்சோப லட்ச அந்த கூட்டத்தார்களை நம்மால் கனவு கூட நினைத்து பார்க்க முடியாது.
நம்முடைய ஜமாத் உறுப்பினர்கள் இத்தனை லட்சம் மக்களும் கிடையாது, யதார்த்தமான உண்மை. ஆனால் நாம் எதிர்க்கிறோம், அவர்களை எதிர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அவர்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு செல்கிறோம், அவர்களை எதிர்த்து என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ அத்தனை பிரச்சனைகளும் எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் இவ்வளவு எதிர்த்து நின்றதற்கு பின்னாலேயும், அவர்களுக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் என்ற அத்தனை வழக்குகளை சந்தித்ததற்கு பின்னாலேயும் இந்த தௌஹீத் ஜமாத் அழைக்கிறது என்ற அந்த ஒரே ஒரு கோணத்திலே வந்து நிற்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றானே, அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் அவத்தா. நீங்கள் யாரை விரோதிகளாக நினைத்தீர்களோ, நீங்கள் யாரை நீங்கள் சரியில்லை கொள்கைக்காக வேண்டி அவர்கள் சரியில்லை என்று நீ நினைத்தீர்களோ, அந்த மக்களை நீங்கள் கொள்கையில் சரியாக இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி நாம ஒன்று சேர்க்கிறோம், அவருடைய உள்ளத்தை நாம் ஈர்த்து கொண்டு வருகிறோம். இதுதானே யதார்த்தம். இங்க ஒரு தனி மனுஷனுடைய அழைப்பை கேட்டு வந்தார்களா, அல்ல வேறு ஏதாவது தனி மனிதனுடைய ஒரு வழிபாட்டு முறைப்பாடுகள் இங்க இருக்கிறதா? இங்க என்ன பெரிய கதாநாயகர்கள் யாரு உண்டு? ஒற்றுமை இல்லையே. இங்க பார்க்க தோற்றத்திலே அழகானவர்கள் கிடையாது, வசீகரம் பண்ணக்கூடிய சக்தி இங்க இல்லை, எதுவுமே இல்லை என்றால் எல்லோருமே ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு இந்த கூட்டம் வந்தது என்றால் அல்லாஹ்வுடைய அற்புதம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அதிசயம் இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும்? நம்முடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து வரலாறு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதல்ல ஒரு பத்திரிகை, அதுல இருந்து பிரிஞ்சு வாரோம், அதுக்கு பின்னால ஒரு அமைப்பு தௌஹீங்கிற பேர்ல ஒன்றுபடுகிறோம், அதுல இருந்து பிரிஞ்சு வாரோம். ஒவ்வொரு பிரிவிலையும் நம்மை கலட்டி விட்டவர்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் அத்தனை பேர்களுமே நினைத்தது என்ன தெரியுமா? உணர்வு. முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readifmail.com. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பினை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், இவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவார்கள், இவர்கள் இப்படியே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னால் மனித சஞ்சலமே இருக்காது என்றெல்லாம் வீர வசனங்கள் அன்றைக்கும் பேசினார்கள், இன்றைக்கும் பேசினார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அப்படியே பிரிந்து 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 வந்தால் நம்முடைய கணக்கு என்ன தெரியுமா? மனித கணக்கு என்ன தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்களே, இந்த ஜமாத்துக்கு பின்னால எவனும் இருக்க மாட்டான், 5000 பேர் திரள மாட்டார்கள், 10,000 பேர் திரள மாட்டார்கள், ஏதோ இந்த ஜமாத்துடைய முக்கியஸ்தர்கள் தான் சில பேர் இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அதுதான் மனிதன் கணக்கு. ஏன் நாம பிரிந்தது கொஞ்ச நெஞ்சமா? இந்த கொள்கைக்காக வேண்டி நாம் சிந்திய ரத்தங்கள் கொஞ்ச நெஞ்சமா? இந்த கொள்கைக்காக வேண்டி நம்முடைய உறவுகள் வேண்டாம் என்று சொன்ன சொந்தங்கள் இங்க எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் வீட்டுல கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாண விருந்துல கலந்து கொள்ள மாட்டோம். ஏன்? அவன் வரதட்சணை வாங்கியிருப்பான். தங்கச்சி வீட்டுல கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணத்துல கலந்து கொள்ள மாட்டோம். ஏன்? அந்த தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி இருப்பான். சுன்ன ஜமாத்துக்காரர்கள் வந்து அந்த ஆலிம்கள் திருமணம் நடத்தியிருப்பார்கள், விதாத்தான காரியங்கள் அங்கே நடந்திருக்கும். இப்படி பிரிஞ்சு வந்தோமே, அந்த சகோதரர்களை வேண்டாம் என்று சொந்தமே, நம்முடைய சொந்த அண்ணனை, சொந்த தங்கச்சியை, சொந்த அக்காவை, நம்மை பெற்றெடுத்த தகப்பனை வேண்டாம் என்று சொன்னமே, எதற்கு சொன்னோம்? சுயநலமா அல்லது வேற ஏதாவது உலக ஆதாயமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிஹசிக்கப்படுகிறதோ, வயுக்ஃபரு பிஹா வயுஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தகுது மஅஹும், இறைவனுடைய வசனங்கள் எங்கே நிராகரிக்கப்படுகிறதோ, எங்கே கேலி செய்யப்படுகிறதோ, எங்கே அது கொச்சைப்படுத்தப்படுகிறதோ அங்க உட்காராத.
புறக்கணி என்று அல்லாஹ் சொன்னானே, இந்த ஏக இறைவனுடைய வசனத்தை அப்படியே முன்னிறுத்திய காரணத்தினால்தான் நம்முடைய அந்த தங்கை அண்ணன் அந்த பாசம் நமக்கு தெரியல, மாமா மச்சான் உறவு நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய வசனம் அங்கே நம்முடைய கண் முன்னால் நின்றது. அல்லாஹ்வுடைய அந்த மறுமை சிந்தனை நரகம் அது நம்முடைய கண் முன்னால் நின்றது. அல்லாஹ்விடத்தில் நாம நல்ல பேர் எடுக்கணுமே என்பது நமக்கு முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதன் காரணமாக நமக்கு அத்தா தெரியல, அம்மா தெரியல, உறவு பாசம் இதெல்லாம் நமக்கு இரண்டாம் பட்சமா ஆச்சு. இதுதானே நம்முடைய வரலாறு. இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவன் நமக்கு பின்னால வருவான், யாரு நமக்கு பின்னால வருவா? நம்முடைய அத்தா நினைத்திருந்தால் இவன் நம்மளை புறக்கணிச்சான், எனவே இவனுடைய மாநாட்டை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று நம்முடைய அத்தா நினைத்திருந்தால், நம்முடைய அண்ணன் நினைச்சிருந்தா, நம்முடைய வட்டாரத்துக்காரர்கள் ஜமாத்துக்காரர்கள் அவர்கள் நினைத்திருந்தா வருவாங்களா? யாராவது வந்திருப்பாங்களா? ஆனா வந்தாங்களே. என்ன ஆச்சரியம் அது! எப்படி வர முடியும்? ஒரு பெரிய ஆச்சரியமா தானே இருந்தது. நாம நினைச்சு பார்க்க முடியலையே. வல்ல மாநாடா இருக்கட்டும், அல்லது தஞ்சை மாநாடா, கும்பகோணம் மாநாடா இருக்கட்டும், சென்னை மாநாடா இருக்கட்டும், எப்படி வர முடிந்தது? நாளுக்கு நாள் அதுவும் கூடிக்கிட்டே இருக்குது. வல்லத்தை விட, தஞ்சாவூரை விட இப்ப சென்னை அதையெல்லாம் தாண்டி போய் நிக்குது. எப்படி வர முடிந்தது? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அதுதான், நீ என்ன நேசியப்பா, எனக்காக வேண்டி நீ எல்லா தியாகத்தையும் பண்ணு, எல்லாவற்றையும் நீ செய்து காட்டு, உனக்கு நான் உறுதுணையா இருப்பேன். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பாதங்களை அவன் உறுதியாக ஆக்குவான், உங்களுடைய நிலைப்பாட்டை அவன் தெளிவாக ஆக்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இதுதானே இது இன்னைக்கு மட்டும் நடந்த வரலாறா? நபி அவருடைய காலத்தை நீங்க எடுத்து பாருங்க. கொள்கைக்காக அந்த இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிட்டு கூட அசையாமல் இருந்தார்களே, கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காமல் இருந்தார்களே. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் வெற்றி ஃபத்ஹு மக்கா. மறக்க முடியுமா? வரலாறுகளை இன்றைக்கு அந்த ஃபத்ஹு மக்காவுடைய வரலாறு, மக்காவில் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகள், அந்த காபிர்கள் நபி அவர்களுக்கு எதிராக செய்த சதி செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்தா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியா மக்காவிலேயே அல்லாஹ் கொடுக்க போறான் நாம நினைப்போம். யதார்த்தம் அதுதான். ஆனா அதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வாகி சூடினார்களே. அபூ சுஃபியான் வரலாறு தெரியுமா? இந்த அபூ சுஃபியானுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆளும் தெரிந்து வைக்க வேண்டும். உஹது போரிலே நபி அவர்கள் ஏகத்துவ அணியிலே இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஃபத்ஹு மக்காவில் தான் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். எதிர் அணியில அபூ சுஃபியான் இருக்கிறார். அபூ சுஃபியானுடைய படைகள் வலிமையாக இருக்கிறது. நபி அவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுது பாதி சஹாபாக்கள் விரண்டோடி சென்று விட்டார்கள். நபி அவர்களை சுற்றி 7 பேர் தான் இருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த எதிரி படையை எதிர்த்து தாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? தாக்குங்கள். ஒவ்வொரு நபி தோழராக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் இருந்த அந்த நபி தோழர்கள் ஒவ்வொரு ஆளாக தாக்குகிறார்கள். அத்தனை பேரும் மடிகிறார்கள். அந்த நேரத்திலே அபூ சுஃபியான், எதிரி படையில இருக்கக்கூடிய அந்த அபூ சுஃபியான் இந்த இஸ்லாமிய படையை நோக்கி அவர் கேட்கிறார், அஃபீக்கும் முஹம்மத், உங்களே முகமது உண்டா? உங்களே முகமது உண்டா? நபி அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள், லா துஜீபூஹு, அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்ல, கூடியிருந்த 1-2 சஹாபாக்களும் அப்படியே மௌனமாக இருக்கிறார்கள். மீண்டும் அவர் கேட்கிறார், அஃபீக்கும் அபி குஹாஃபா, உங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்களா? யாருமே பதில் சொல்லல. வஃபீக்கும் இப்னு கத்தாப், உமர் இப்னு கத்தாப் உங்கள்ட்ட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார் அபூ சுஃபியான். யாருமே பதில் சொல்லல. அந்த ஹதீஸ்ல, புகாரியுடைய ஹதீஸ்ல வருகிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் வாயை திறக்கிறார்கள். அவர்களால் முடியல. ஏன் முடியல என்றால், இவ்வளவு கேள்வியும் கேட்டுவிட்டு அபூ சுஃபியான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஒஹும் கது குத்தினு, அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஓ மாத்து, அத்தனை பேருமே இறந்து போய் விட்டார்கள். இன்றைக்கு எங்களுக்கு உதவி லாத் இருக்கிறார், உஸ்ஸா இருக்கிறார், எங்களுடைய கடவுள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். மூமின் மூமின் என்று சொன்னீர்களே, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னீர்களே, இந்த குடும்பத்தை பகைத்தீர்களே, மக்காவை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினீர்களே, இன்றைக்கு உங்களுக்கு யார் இருக்கிறார்? அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம்.
அபூ சுஃபியான் கேட்டதுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு யாருமே இல்லையடா. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readifmail.com. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பினை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. போர்க்களத்திலே வந்து அனாதையாக செத்து மடிந்து இருக்கிறீர்களே என்ற கோணத்தில் அவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் பொறுக்க முடியாமல் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரப்பா சொன்னா, அதே நேரத்தில் அவர்கள் எழுந்து பேசுகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போது நீங்கள் பதிலை சொல்லுங்கள். உமர் சொல்றாங்க, யார் சொன்னா? இங்கே முகமது அவர்கள் இருக்கிறார்கள், அபூபக்கர் இருக்கிறார்கள், இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? அப்ப அபூ சுஃபியான் சொல்றான், ஆமாப்பா, உங்களுக்கு பத்ர் என்பது உங்களுடைய நாள், அந்த யுத்தம் உங்களுக்கு கை கொடுத்தது. இன்றைக்கு உஹது என்பது எங்களுடைய நாள், இந்த நாள் எங்களுக்கு கை கொடுத்தது, உங்களுக்கு கை கொடுக்கல. எங்களுக்கு உஸ்ஸா உண்டு, எங்களுக்கு இது போன்ற கடவுள்கள் உண்டு, உங்களுக்கு யாருமே இல்ல. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதில் சொல்லுங்க அவருக்கு, எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், உங்களுக்கு ரஹ்மான் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. பத்ர் போர்க்களத்திலே நாங்கள் கொல்லப்பட்டால் எங்களுக்கு சொர்க்கம், இந்த உஹது போர்க்களத்திலே நாங்கள் கொலை செய்யப்பட்டால் எங்களுக்கு சொர்க்கம். நீங்கள் பத்ரா இருக்கட்டும், உஹதா இருக்கட்டும், நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்களே, உங்களுக்கு மறுமையிலே நரகம். நீங்கள் நானும் சமமா? பத்ர் உங்களுக்கு என்றால் உஹது எங்களுக்கா அல்லது உங்களுக்கா? இந்த சமமாக நீ பார்க்காத. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கடுமையான நெருக்கடியில அந்த நேரத்தில் கூட எதிரிகளுடைய வார்த்தைக்கு சமம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை கூட அடிபணிந்து போகல. எப்படி ஒற்றுமையா வர முடியும்? எப்படி நாம 2 பேரும் சமம் என்ற நிலையில வர முடியும்? உன்னுடைய நிலை வேறு, என்னுடைய நிலை வேறு. சொன்னாங்களே, இப்படி விரட்டினாங்களே, அபூ சுஃபியானை நெருங்க விடாம கடுமையான வார்த்தைகளை பேசினார்களே, விளைவு என்ன? விளைவு என்ன? எந்த அபூ சுஃபியான் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று உஹதுல பத்ர்ல கங்கணம் கட்டி இருந்தாரோ, அதே அபூ சுஃபியான் அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த ஃபத்ஹ் மக்காவுல, மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரலையா? வஹ்ஷி தெரியுமா உங்களுக்கு? இதே வஹ்ஷி தானே ஹம்சாவுடைய அவரை கொலை செய்தார், இதே உஹது போர்க்களத்தில். அந்த வஹ்ஷி இந்த ஃபத்ஹ் மக்காவுல இஸ்லாத்துக்கு வரலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கேட்கிறாங்க, ஃபத்ஹ் மக்கால அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது, வஹ்ஷி இஸ்லாத்துக்கெல்லாம் வருகின்ற பொழுது, மக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வருகின்ற அந்த நேரத்தில் அந்த வஹ்ஷியை பார்த்து நபி அவர்கள் அப்பவும் கேட்கிறாங்க, அந்த வஹ்ஷி நீதான் வஹ்ஷியா? ஹம்சாவை கொன்னிய, என்னுடைய உறவுக்காரர் தங்கத்தை கொன்னிய அந்த வஹ்ஷி நீதானப்பா? ஆமா நான் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு முடியும்னா என் முகத்தை பார்க்காம நீ திருப்பிக்க, உன் முகத்தை திருப்பிக்க. என்னால உன் முகத்தை பார்க்க முடியல. மனுஷன்னா தானே, மனுஷன்னா யதார்த்தமான அந்த பாச உணர்வு அப்படியே பொங்குமே. அவங்க சொல்றாங்க, ஆனாலும் அந்த வஹ்ஷி அசரவில்லை. எதே வஹ்ஷி இந்த போர்க்களத்தில் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இருந்த அந்த வஹ்ஷி நபி அவர்கள் முன்னால இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால, ஃபத்ஹ் மக்காவுக்கு ஏற்பட்டதற்கு பின்னால நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாலும் அவர்கள் மனம் கோணல, வேற எங்கேயும் ஓடி போகல.
நாம செய்த தப்பு தானே, ஒரு ஹம்சாவை கொலை பண்ணிட்டோமே, ஒரு மூமினை கொலை பண்ணிட்டோமே, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் என்று அவர் மீண்டும் முசைலமத்துல் கஸாபை கொலை பண்ணார். பின்னால நான் செய்த அந்த கொடுமைக்கு, அந்த கடுமையான அந்த செயலுக்கு பரிகாரம் முசைலமாவை கொல்லணும். ஏன்? பொய்யான நபி என்று தன்னை அவன் சொல்லிக் கொண்டான், பொய் நபி என்று தன்னை சொல்லிக் கொண்டான். இவ்வளவு விவகாரங்களும் வரலாறுல படிக்கிறோமே, இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர்கள் ஒரு நேரத்தில் நபி அவர்கள் வெறுத்தார்கள், கொள்கைக்காக வெறுத்தார்கள். அல்லாஹ் அதற்கு பின்னால கூட்டம் கூட்டமாக, அணி அணியாக அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். நாம் எல்லாரையும் எதிர்ப்போம், கொள்கைக்காக வேண்டி எதிர்ப்போம், சுயநலத்துக்காக வேண்டி அல்ல, வேற எந்த நோக்கத்துக்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக, ஏகத்துவத்திற்காக வேண்டி நாம் எதிர்ப்போம். அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்ற இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். வல்ல அல்லாஹ் இதே கொள்கையில உறுதியாக இருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாக்குதவனாக வல்ல அல்லாஹ் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு பெரிய எழுச்சியையும் வெற்றியையும் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நேரத்திலே எந்த அமைப்பாக இருந்தாலும், இறைவனுடைய நினைப்பு இல்லாத யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு வேறு விதமான சிந்தனைகள் ஏற்படும். நாம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டிவிட்டோம். நமக்கு பின்னால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் இதை வைத்துக் கொண்டு ஆட்சியிலே, அதிகாரத்திலே, அரசியல்வாதிகளிடத்திலே ஒரு செல்வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்று நம்மில் யாரு நினைத்தாலும், அது மேல்மட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் கீழ்மட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் யார் நினைத்தாலும் அது செல்லா காசாகத்தான் ஆகும். கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. அல்லாஹுடைய வெற்றி, அருள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது போன்ற கூட்டங்களும் அல்லது இது போன்ற நிலைப்பாடுகளும் ஏற்படுகின்ற பொழுது இருமாப்பும் அல்லது அகம்பாவங்களும் அல்ல இதை வைத்துக் கொண்டு உலக ஆதாயமும் நாம் தேட நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் அதிலே தோல்வியை தேன் தருவான். இது நாமளாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்ல. கடந்த கால வரலாறு. தமிழகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு நேரத்திலே அவர்கள் இருந்த நிலை, இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகின்ற நிலை. ஏன்? கூட்டம் வந்தது, இதைவிட கடுமையான கூட்டம் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு சுயநலம் அடைவதற்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அரசியல்வாதிகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தாயா என்று அல்லாஹ்வை மறந்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு பல இடங்களிலே அட்ரஸ் இல்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவது போல, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் உங்களுக்கு வருகின்ற பொழுது, வராய்தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். அவன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் நமக்கு தேவை. கூட்டத்தை பார்த்து அசரக்கூடாது. இது நமக்கு வந்த கூட்டமா, எனக்கோ உங்களுக்கோ இந்த ஜமாத்து தலைவர்களுக்கோ வந்த கூட்டமா? கிடையாது. அப்படி ஒரு கூட்டம்னா யாரா இருக்கட்டும் தனியா போய் நின்று ஒரு மாநில மாநாடு நடத்தி பார்க்கட்டும், 4 பேர் கூட வரமாட்டான். யதார்த்தம் தான். இப்ப எதற்கு தந்திருக்கிறார் என்றால் கொள்கையில உறுதியாக இருந்தால் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். இல்லை என்றால் நமக்கு பின்னால 4 பேர் கூட வரமாட்டான். தௌஹீத் ஜமாத்தை அழைத்தது என்றால் இந்த இயக்கம் அழைத்தது என்று அவன் பார்க்கவில்லை. இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை பார்த்தான், தடம் புரளாத நிலையை பார்த்தான், யாருக்கும் வழங்கி கொடுக்காத நிலையை பார்த்தான். இங்க எவ்வளவு மக்கள் சென்றாலும் அந்த மக்கள் காட்டி அவர்கள் அரசியலிலே அல்லது சுயநலத்துக்கு பாடுபட மாட்டார்கள் என்பதை பார்த்தான். அதுக்கு தான் வந்தாங்க. அதனால இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நமக்கு இது போன்ற என்ன வெற்றியை அல்லாஹ் தந்தாலும் அந்த வெற்றி வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நாம் தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு செய்யணும். இதுதான் நமக்கு இப்போ உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். பல பேர் பல விதங்கள் பேசினாலும் நமக்கு தேவை இஸ்திக்ஃபார். ஒவ்வொரு ஆளும் செய்யணும். நம்ம ஜமாத்தை சார்ந்த அத்தனை பேரும் செய்யணும். யா அல்லாஹ், இதன் மூலமாக எங்களை தடம்புரல் செய்தாத யா அல்லாஹ். உங்களுக்கு தெரியுமா, பெரிய பெரிய தாய்கள்லாம் இருந்தவங்க
இன்னைக்கு தௌபா செஞ்சு போறாங்க. நான் தௌ ஜமாத்துல போனதே பெரிய தப்பு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் இந்த மாதிரி நிலையை நம்மளுக்கு தரக்கூடாது, யாருக்கும் தந்துடக்கூடாது. அல்லாஹ் ஏகத்துவத்தை அல்லாஹ் தந்துட்டானே, இந்த ஒளியை அல்லாஹ் தந்துட்டானே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டானா, இதற்கு பின்னால் எப்படி நரகத்தை தேர்ந்தெடுக்க முடியும்? அது எப்படி பெருமையாக அமைய முடியும்? சில பேர் பெருமையா பேசலாம், இந்த நிலையை அல்லாஹ் தரக்கூடாது. அதுக்கும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின்பால் நிலையாக இருக்க செய். இதை கேட்கணும். இந்த கூட்டம் அல்லது இந்த ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பெரிய விவகாரங்கள், இதையெல்லாம் வச்சு என்ன ஈமான மாறி செஞ்சிடாத யா அல்லாஹ், ஈமான்ல உறுதியா இருக்க செய். கடைசி வரலையும் இந்த பாக்கியத்தை, இந்த ஏகத்துவ சிந்தனையில இருக்கக்கூடிய பாக்கியத்தை தா என்று வல்ல ரஹ்மான்ட்ட நாம கேட்கணும். அதுதான் நமக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிகப்பெரிய செல்வாக்கை நமக்கு தரும், சொர்க்கத்தை தரும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹ்.